தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா. இப்போ நயன்தாரா அவர்களுடைய கடிதத்தின் மூலம் நானும் ரவுடி தான் படத்துலேருந்து காட்சிகளை அவங்களோட மேரேஜ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணாங்க. இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு இப்படியெல்லாம் தனுஷ் மீது குறை சொல்கிற அளவுக்கு தகுதியானவரா நயன்தாரான்னா கிடையவே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் நயன்தாராவை வைத்து படம் எடுத்த பல பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு படப்பிடிப்புலையும் அவங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்கிறத புரியும். படப்பிடிப்புக்கு அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு உதவியாளர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு கொடுக்குற செலவுங்கிறது தயாரிப்பாளர்கள் ரத்த கண்ணீர் வடித்து கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நடிகை தனுஷ் மீது நியாயத்தை பற்றியும் நீதியை பற்றியும் பேசுவதற்கு ஏதாவது கொஞ்சமாவது தகுதி இருக்கா? தனுஷ் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது வேற. இந்த கடிதத்தில் சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு 3/4 உண்மைதான். அதை தனியாக தூக்கி வச்சிருங்க அந்த கடிதத்தை. காதலும் வளர்ந்தது அந்த படத்தில் தான் அப்படின்ற போது அவங்க அந்த நினைவுகளை எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரியில் வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்க சார்ந்த பல படங்களினுடைய காட்சிகளையும் பாடல்களையும் இசைகளையும் பயன்படுத்துறதுக்கு போய் கேட்கும்போதுலாம் அவங்களாம் பெருந்தன்மையோட அலோவ் பண்ணாங்க. இந்த ஒரு மனப்பான்மையோட அந்த படத்தினுடைய இதை கொடுத்துருக்கலாம், என்ஓசி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல தனுஷுக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. அவங்க எடுக்கும்போது தான் அவங்களுக்குள்ள காதல் வந்ததுங்கிறதெல்லாம் உண்மைதான். உங்களுக்குள்ள ஒரு காதல் வரும்னா அந்த படத்தை அவர் எடுத்தே எடுக்க மாட்டார். முதல்ல தனுஷும் நயன்தாராவும் அவ்வளவு நெருக்கம். இன்னைக்கு சொல்கிற பாய் பெஸ்டி அளவில் அன்னைக்கு தனுஷ் இருந்தார் அவங்களோட. இன்னொன்று வந்து இந்த கல்யாணத்துக்கே அவருக்கு அழைப்பு இல்லையா? ஆனால் கல்யாண வீடியோ நீங்கள் ஒரு சேனலில் போடுவீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன ஒத்துக்கணும்? அது யாராக இருந்தாலும் ஒத்துக்குவீங்களா? இப்போ நீங்களோ நானோ அழைப்பு இல்லாத ஒரு கல்யாணம் அது தொடர்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நான் எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுமோ அதைத்தான் தனுஷ். இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 18 கோடி வாங்கிட்டு இவங்க கல்யாணத்தை விற்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே ஓசியில் கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணும்போது? அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்கலாம் இலவசமாக தான் கொடுத்துருக்கு. தப்பு தான் நான் சொல்கிறேன். அவங்க கூட இலவசமாக கொடுத்துருக்க கூடாது. இல்லை, அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த சீன்ஸ்லாம் இல்லாமல் 18ஆம் தேதி அவங்க குறிப்பிட்ட அந்த தேதியில் டாக்குமெண்ட்ரி வெளியாயிடும்னு நம்பலாமா? இல்லை இப்போ ஏதோ ஒரு சிக்கல் நீடிக்குது? இல்லை, நிறைய சிக்கல் இருக்கு. இந்த கடிதத்தை வந்து தனுஷ் கூட நடித்த முக்கியமான நடிகைகள் பல பேர், ஸ்ருதிகாஷனில் தொடங்கி பார்வதி வரைக்கும் பல பேர் வந்து அதுக்கு அப்ளாஸ் கொடுக்குறாங்க, சல்யூட் வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கூட நடித்த நடிகைகளாக இருக்கும் பொழுது எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நடந்திருக்கிறாரோ, அப்போது இதை வந்து நயன்தாரா தான் கட்ஸோட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்களோ? ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அந்தணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள தமிழ் சினிமா சார்ந்த பல விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரொம்ப பூதாகரமாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா. இப்போது நயன்தாரா அவர்களுடைய கடிதத்தின் மூலமாக தான் வந்து இது ரொம்ப பெரிய பேசுபொருளாகுது. அதுக்கு முன்னாடி இந்த நானும் ரவுடி தான் படத்துலேருந்து காட்சிகளை அவங்களோட டாக்குமெண்ட்ரி மேரேஜ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணதுக்காக இதில் இப்போது ஃபஸ்ட்டு நயன்தாரா பக்கம் சப்போர்ட் இருந்த மாதிரி ஒரு வியூவில் இருந்தால் இப்போ மாறி 2 பக்கமும் சப்போர்ட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷ் பக்கமும் ஆதரவுன்றது ஏறிட்டுருக்கு. அப்படின்ற போது இதில் பின்னாடி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அதில் இந்த விவகாரத்தில் உங்களோட ஃபர்ஸ்ட் வியூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த கடிதம் வந்து கடைசி கட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவங்க வந்து தொடர்ந்து இந்த காப்பிரைட்டுக்கான உரிமையை வாங்குவதற்கான ஒரு முயற்சியில் இருந்திருக்காங்க. தனுஷ் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி தனுஷை விடக்கூடாது, தனுஷனுடைய கேரக்டரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு எழுதப்பட்ட கடிதமாக தான் அது இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு தனுஷ் சொல்வதையெல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. உள்ளபடியே இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு இப்படியெல்லாம் தனுஷ் மீது குறை சொல்கிற அளவுக்கு தகுதியானவரா நயன்தாரான்னா கிடையவே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் நயன்தாராவை வைத்து படம் எடுத்த பல பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு படப்பிடிப்புலையும் அவங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒன்றுமே இல்லை, இப்போ ஊட்டியில் அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு படத்தில் காட்சி இருக்குது. இவங்க ஊட்டிக்கு நான் வரமாட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஒத்துக்காது, அதனால் ஊட்டி செட்டை சென்னையில் போடுங்கன்றாங்க. சென்னையில் ஊட்டி செட்டை போட்டிருக்காங்க, போட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற படப்பிடிப்பு சென்னையில் ஊட்டி செட்டை போட்டு இந்த மரங்களை கொண்டு வந்து நட்டு இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி
படப்பிடிப்புக்கு அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு உதவியாளர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு கொடுக்குற செலவுங்கிறது தயாரிப்பாளர்கள் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு கொடுக்குற காசு. இதில் இப்போ சமீபத்தில் ஆடாக இருக்கிறது என்ன தெரியுமா, அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயாம்மா வராங்க. அந்த ஆயாம்மாவுக்கும் ப்ரொடியூசர் தான் காசு கொடுக்குறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நடிகை தனுஷ் மீது நியாயத்தை பற்றியும் நீதியை பற்றியும் பேசுவதற்கு ஏதாவது கொஞ்சமாவது தகுதி இருக்கா? அது எப்படி பேசுகிறாங்கன்னே புரியல. அந்த மொத்த கடிதத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தனுஷ்னு ஒரு மனிதரை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆனால் நபர் இல்லைங்கிறது தான் அவங்க சொல்ல வர்ற குற்றச்சாட்டு. தனுஷ் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, அது வேற. இந்த கடிதத்தில் சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 உண்மைதான். அதை தனியாக தூக்கி வச்சுருங்க அந்த சப்ஜெக்டை. அதை சொல்வதற்கான தகுதி உங்களுக்கு இருக்காங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கடைசி ஆயுதமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை, இந்த கடிதத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிற பிரச்சனைக்கே நம்ம வருவோம். இப்போ நானும் ரவுடி தான் படத்தில் இப்போ தனுஷ் ப்ரொடியூசர், இப்போ அங்கே தான் அவர்களுடைய காதலும் மலர்ந்தது அந்த படத்தில் தான் அப்படின்ற போது அவங்க அந்த நினைவுகளை எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரியில் வைக்கணும்னு நினைக்கும் போது அதில் அவங்க சொல்கிற அந்த லைன்லேருந்தே நம்ம உள்ளார்ந்து போவோமே. அவங்க சார்ந்த பல படங்களினுடைய காட்சிகளையும் பாடல்களையும் இசைகளையும் பயன்படுத்துறதுக்கு போய் கேட்கும் போதெல்லாம் அவங்களாம் பெருந்தன்மையோடு அலோவ் பண்ணாங்க, ஓகேம்மா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் தனுஷ் ஏன் அதை கொடுக்கல? அவரும் ஒரு, ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னு வரும்போது நம்ம மனசு விட்டு வாழ்த்திட்டு தான் வருவோம். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் அந்த ஒரு மனப்பான்மையோட அந்த படத்தினுடைய இதை கொடுத்துருக்கலாம், என்ஓசி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல தனுஷுக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. இந்த படம் எடுக்கும்போது இவங்க தனுஷுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாங்கங்கிறது தானே முக்கியமான கேள்வியாக இருக்குது. என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சம்பவம் பண்ணுறீங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில், அந்த இடம் தொடர்பாக நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? ஸோ அதைத்தான் தனுஷ் பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த படத்தை அவங்க எடுக்கும்போது தான் அவங்களுக்குள்ள காதல் வந்ததுங்கிறதெல்லாம் உண்மை தான். இவங்களுக்குள்ள ஒரு காதல் வரும்னா அந்த படத்தை அவர் எடுத்தே இருக்க மாட்டார் முதல்ல தனுஷ். ஏன்னா தனுஷும் நயன்தாராவும் அவ்வளவு நெருக்கமாக ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு சொல்கிற பாய் பெஸ்டி அளவில் அன்னைக்கு தனுஷ் இருந்தார் அவங்களோட. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு ஒரு பையன் உள்ளே வராரு, அவர் வந்து நயன்தாராவை அப்படியே தன் வயப்படுத்திட்டு போகிறாருங்கிறத முதல்ல ஒரு ஹீரோ ஏற்றுக்க மாட்டார். அது சரியா தவறாங்கிறது வேற. ஒரு இந்த பாயிண்ட் வச்சு அது தவறுன்ற மாதிரில போயிடும், தனுஷுக்கு நெகட்டிவாக போயிடும். உண்மைதானங்க, உண்மைதானே நம்ம சொல்ல முடியும். சரியா தவறாங்கிறது இதில் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் இதில் இருக்கிற யதார்த்தம் என்னங்கிறத நம்ம சொல்லணும்ல. இப்போ ஆக்சுவலாக முதல்ல அந்த காதலே தனுஷ் விரும்பல, அது ஒன்று. இன்னொன்று, அந்த காதல் வந்த பிறகு அவங்க படப்பிடிப்பில் நடந்து கொண்ட விதம் வந்து எந்த தயாரிப்பாளரும் விரும்பியிருக்க மாட்டார். தனுஷை விட்டுருங்க, சாதாரணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் ஒரு படம் போட்டு படம் எடுக்கிற எந்த தயாரிப்பாளரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அவ்வளவு அட்ராசிட்டியாக அவங்க பண்ணாங்க. கேரவான் உள்ள பூந்துக்கிறது, ஒரு அரை நாள் இறங்கிறது இல்லை, அப்படியே வந்து நயன்தாராவை ஒரு பெரிய டால் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட லென்ஸுகளை கொண்டு வந்து இறக்கிறது, அந்த பில்லை தயாரிப்பாளர்கள் தலையில் போடுறது, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுறது, திரும்ப அவங்களுக்கு பில்டப் பண்ணி அப்படி இப்படின்னு காட்சிகளை ரெடி ப்ளஸ்ன்னு ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அதில் ஒரு பெரிய தொகையை அவருக்கு ரிட்டர்ன் லாஸ் ஆகுது. அப்புறம் வந்து ப்ரொஃபஷனுக்குள்ள பர்சனல் வெறுப்புகளை, ஆசைகளை, கனவுகளை உள்ள வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த படத்தை அவர் வந்து டெக்னிக்கலாக மேம்படுத்திகிட்டே போக போக இங்கே செலவு ஏறிக்கிட்டே இருக்குது தனுஷுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸஸாக வந்துருச்சு. 6 கோடி ரூபாயில் எடுக்க வேண்டிய படத்தை 16 கோடியில் முடிச்சு தராரு விக்னேஷ் சிவன். அதை எப்படி ஒரு தனுஷ் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஸோ அந்த படத்தினுடைய காப்பிரைட்டுக்கு நீங்கள் என்ஓசி கொடுங்க அப்படின்னா அவர் எப்படி கொடுப்பாரு? முதல்ல அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கல்யாணத்துக்கே அவருக்கு அழைப்பு இல்லையா, ஆனால் கல்யாண வீடியோவை நீங்கள் ஒரு சேனலில் போடுவீங்களா, அதுக்கு ஒரு என்ஓசி கொடுக்கணும்ல. அது நீங்கள் யாராக இருந்தாலும் ஒத்துப்பீங்களா? இப்போ நீங்களோ நானோ அழைப்பு இல்லாத ஒரு கல்யாணம், அது தொடர்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நான் எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுமா வேணும்? அதைத்தான் தனுஷ் பண்ணிட்டு இல்லை. ஆனால் அதே நேரம் இப்போ செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பட் படம் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகி வசூலையும் பெற்று கொடுத்துருக்கு இல்லையா? அதில் தனுஷுக்கு லாஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா 16 கோடி இந்த படம் பட்ஜெட் ஆன பிறகு வந்த விலைக்கு இந்த படத்தை விற்றுருவோன்னு விற்கிறாரு. அவர் வாங்கினவங்களுக்கு தான் லாபமே தவிர தனுஷுக்கு வந்து இந்த படம் லாஸ் தான். ஓகே. ஆனால் இந்த 16 கோடிக்கு இப்போ கம்மியாக தான் அது விற்றுருக்கு. அவர் பிஸ்னஸ் பண்ணது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 10 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த படத்தினால. ஆமாம். ஸோ அன்னைக்கு 10 கோடின்னா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும். இப்போ இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 18 கோடி வாங்கிட்டு இவங்க கல்யாணத்தை விற்பாங்களாம். ஆனால் இவங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே ஓசியில் கொடுக்கணுமா? அது எப்படி ஒத்துக்க முடியும்?
நீங்கள் ஒரு வியாபாரம் இல்ல பண்ணும்போது அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்கலாம் இலவசமா தான் கொடுத்துருக்காங்க. தப்பு தான் நான் சொல்கிறேன். அவங்க கூட இலவசமாக கொடுத்துருக்க கூடாது. இல்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அது தெரியாது, அப்படி தான் கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. எப்படியும் ராயல்ட்டி அவங்க ஒரு தொகை வாங்குறாங்கல்ல, நீங்கள் எனக்கு நீ வாங்கினதுல எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்பது தான் நியாயம். ஒருவேளை அவங்க கேட்கலன்னா நயன்தாரா வச்சு எதிர்காலத்தில் படம் பண்ணலாங்கிற நோக்கத்தில் வேணால் அவங்க சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் கேட்பது தான் நியாயம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு தொகை உங்களுக்கு வரும்பொழுது நான் எதுக்கு உங்களுக்கு ஓசியில் பண்ணி கொடுக்கணும்? இதுதானே சரியான கேள்வியா? இல்லை, ஒருவேளை அது குறைந்தபட்ச தொகையா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோ? இவங்க ஒரு 3 செகண்டுக்கு 10 கோடி அப்படின்னு கேட்கறது தான் இவங்களுக்கு 3 ஏற்றுக்கொள்ள முடியாதது. ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்ட நேரம். நீங்கள் டாக்குமெண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? ட்ரெய்லர்லேயே 3 செகண்ட் இருந்ததுன்னா டாக்குமெண்ட்ரிக்குள்ளே ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும் அல்லது 3 நிமிஷம் இருக்கட்டும், அது பணம் தானேங்க. இப்போ நீங்கள் வாங்கும்போது எனக்கு கொடுக்கலங்கிறது ஒரு கோபம். நீ என் படத்தையே வந்து பதம் பார்த்துட்டு திருப்பி என் படத்துக்கே வந்து நீ கேட்டனா நான் எப்படி ஒத்துக்க முடியுங்கிறது ஒன்று. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட ஈகோ தான். இதை தாண்டி பணம்ங்கிறது ரெண்டாவது விஷயந்தான் இவங்களுக்கு. தனிப்பட்ட ஈகோ நயன்தாராவுக்கும் சரி தனுஷுக்கும் சரி தனிப்பட்ட ஈகோவாக மாறிடு. அப்போது இந்த ப்ரொஃபஷன்ல இருந்து இப்போ இந்த சைடு தனிப்பட்ட முறையில் பார்த்தா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு பாய் பெஸ்டி போல் இப்போ தனுஷ் இருந்திருக்காரு, ஆனால் திடீர்னு விக்னேஷ் சிவன் வந்தது வந்து பிடிக்கல அப்படின்ற போது அப்போ தனிப்பட்ட முறையிலேயும் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்போ இல்லை இவர் ஒரு கோபமாக பேசுகிற நிகழ்வோ இதெல்லாமே இப்போ நடந்திருக்கும் இல்லையா? கட்டாயம் நடந்திருக்கும். இன்னொன்று, இவங்க இந்த என்ஓசி வாங்குவதற்கான முறையே தவற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க நேரடியாக என்ன தான் சண்டையாக இருந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்தால் கூட நீங்கள் முறையாக இந்த கிளிப்பிங்ஸ் அவங்களுக்கு வேணும்னா ஒரு கடிதம் முறையாக ஒரு கடிதம் எழுதி அதை வந்து தனுஷ் பார்வைக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா தனுஷ் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ 2 வருஷமாக என்ஓசிக்காக காத்துட்ருக்கோன்னு சொல்கிறது, அப்போ என்ன அப்ரோச்சஸ் தான் இந்த பக்கம் நடந்திருக்கு? அதுதான் தனுஷுடைய மேனேஜருக்கு இவங்க ஃபோன் பண்ணி, அதாவது விக்னேஷ் சிவனும் தனுஷ் மேனேஜரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். இப்போ மச்சான் மாமான்னு அப்படியே பேசி அப்படி போகிற போக்கில் ஸ்ரேயாஸ்ட அப்படி போகிற போக்கில் மச்சி அந்த இது மட்டும் அந்த என்ஓசி மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ரு மச்சி, ஒரு 2 பாட்டை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் அனுப்பிச்சிடுவாருன்னு இவர் நினைக்கிறாரு. சினிமாவில் அவ்வளவு அசால்ட்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க வந்து யோசிப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு 10 விஷயம் யோசித்து தான் அதை செய்வாங்க. ஸோ இப்போ இவர் போய் தனுஷ்கிட்ட போய் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கோபம் வரும்ல. நீ கேட்க வேண்டியது யார் என்கிட்ட? நீ ஃபோன் பண்ணி அதுவும் ரொம்ப சாதுரியமாக ஒரு வேலை பண்ணுறதா நினச்சேன்னா நான் என்ன முட்டாளாங்கிற கேள்வி அவருக்கு வரும்ல. ஸோ அங்கே ஸ்டாப் ஆனது தான் அது. ஓகே. ஸோ இதில் இப்போ இந்த வந்து தனுஷ் எந்த அளவுக்கு இது தனுஷ்க்கு அதுக்கு போனது எப்படி, இப்போ அது வந்து எந்த அளவுக்கு இதை ஒரு கோபமான முறையில் இல்லை கேட்டதும் கோபமான முறையில் இதை அணுகுனாரு, அந்த நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? இப்போ அந்த மேனேஜர் போய் கேட்டிருப்பார் இல்லைங்களா? ஆமாம். இல்லை அதுதான் நீங்கள் அவங்க நேரடியாக எங்கிட்ட தானே கேட்டிருக்கணும். இப்போ உங்ககிட்ட சாதுரியமாக பேசி இந்த லெட்டரை வாங்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ தொடர்ந்து ஏமாற்றுகிற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதனால் கொடுக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அனுப்பலை. இதுதான் வந்து அதில் நடந்தது. அதற்கப்புறம் வந்து பல பேரை விட்டு தனுஷுக்கிட்ட இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அல்லது வந்து தனுஷை பொறுத்தளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இன்னைக்கு. ஆனால் அந்த லைன் ஒன்று வருது இல்லையா? இப்போ தனுஷுக்கு பல கோணங்கள்லேருந்து பல கோணங்கள்லேருந்து பேசியிருப்பாங்க. பட் மிரட்டல் தொனியில் பேசுனாங்களான்னு நான் நம்ப முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ அதே செல்வாக்கு அவருக்கும் இருக்குது. இப்போ இவங்க வந்து ஆட்சி அதிகாரம் வரைக்கும் போய் அந்த திரட்டனை கொடுத்தாங்கன்னா பல பேர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவர் எவ்வளோ நண்பரோ அதே அளவுக்கு தனுஷுக்கும் நண்பர் தான். ஸோ அப்போ அது வந்து வேணா சொல்லியிருப்பாங்க, ஏன் சார் இதில் போய் போனால் போது கொடுத்துட்டு போங்களா சார்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி அதிகப்படியாக பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன், உன் ஆஃபீஸ் வாசலில் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு திரட்டன் பண்ணி இல்லை. ஆனால் இவங்க இப்போ நயன்தாரா அவங்களுடைய கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு வரேன். இப்போ அதில் சொல்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நடந்தது, ஆனால் பர்சனல் வெஞ்சன்ஸோடு இதெல்லாம் நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுன்னு இவங்க லெட்டரில் இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் ஒரு முதல் முறைன்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அப்போ அப்படி நடக்கும்போது ஒருவேளை அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு அவதூறை கிளப்பி விட்டோம்னா அது கடைசியில் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிடும்ன்ற ஒரு புரிதல் நயன்தாராவுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போது இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நடந்திருந்தால் தானே அவங்க இப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இல்லைண்ணா, பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அது. அதை தான் நான் சொல்கிறேனே. இது வந்து பணத்துக்காக நடக்கிற சண்டை கிடையாது, பர்சனல் வெஞ்சன்ஸு. அதை தாண்டி ஈகோ, அதுதான் இது இதில் நடக்கிற விஷயம். அதுதான் 2 தரப்புக்குமே ஈகோ இருக்குது. அதை விட்டு அவங்க இறங்கி
வரலை. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம் காதல் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக அந்த தருணம் இருந்திருக்கு, அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இப்போ இல்லை. அதுதான் அவங்களுடைய கோபத்துக்கு காரணம். இப்போ ட்ரைலரில் பயன்படுத்தப்பட்டதுக்கு ஒரு அதற்கு ஒரு இப்போ எதிர்ப்பு வந்திருக்கு. இப்போ அவங்க நயன்தாரா அவங்களோட கடிதத்துலேயும் இவங்க என்ஓசி கொடுக்காததுனால பல காட்சிகளை நாங்கள் வந்து நீக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த இந்த டாக்குமெண்ட்ரிக்காக ஒர்க் பண்ண எல்லாரும் இதனால் கஷ்டப்பட்டிருக்கோன்னு அவங்க அதில் லெட்டரில் சொல்கிறாங்க. அப்போ அந்த சீன்ஸ்லாம் இல்லாமல் 18ஆம் தேதி அவங்க குறிப்பிட்ட அந்த தேதியில் டாக்குமெண்ட்ரி வெளியாயிடும்னு நம்பலாமா, இல்லை இப்போவும் ஏதோ ஒரு சிக்கல் நீடிக்குது? இல்லை, நிறைய சிக்கல் இருக்குது அதில். ஆக்சுவலாக கௌதம் மேனன் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கௌதம் மேனன் பல பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் பண்ணி தரேன்னு சொல்லி பண்ணாமல் இருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட சில பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணால் நாங்கள் வந்து உங்கள் மேலே வழக்கு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் என்னவா கன்சிடர் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு அது டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இதில் நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற விஷயம். பட் இதில் யார் தரப்பில் உண்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிற ஒரு விஷயம் வந்து யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல. திடீர்னு பார்த்தா நயன்தாராவினுடைய இந்த கடிதத்தை வந்து தனுஷ் கூட நடித்த முக்கியமான நடிகைகள் பல பேர், ஸ்ருதிகாஷனில் தொடங்கி பார்வதி வரைக்கும் பல பேர் வந்து அதை லைக் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டோரியில் அதை வைக்கிறாங்க, அதுக்கு அப்ளாஸ் கொடுக்குறாங்க, சல்யூட் வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கூட நடித்த நடிகைகளாக இருக்கும் பொழுது அப்போ ஒருவேளை தனுஷோட ஒரு குணாதிசயம் இப்படித்தான் இருந்திருக்கிறதோ, எல்லார்கிட்டையும் இப்படி தான் நடந்திருக்கிறாரோ, அப்போது இதை வந்து நயன்தாரா தான் கட்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் பக்கமே திரும்புது நெகட்டிவாக. இந்த நடிகைகள் ஆதரவு கொடுத்த விஷயத்தை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை நோக்கி தான் அது போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முதல் புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். இதற்கப்புறம் வந்து இது வேறொரு இடத்தை நோக்கி இது நகரும் போல் எனக்கு தெரியுது. என்னுடைய யூகத்துக்கு அப்படி தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே தனுஷோடு நடித்தவர்கள்ங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ வேறு யாரோ ஒரு நடிகை வந்து இதுக்கு லைக் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம். இப்போ தனுஷோடு ட்ராவல் பண்ண ஒருத்தர் வந்து இதுக்கு லைக் போடுறது, ஷேர் பண்ணுறது, ஒருத்தர் மட்டும் இல்லை பல பேர், அதுதான் சொல்கிறேன். அப்போ எல்லாருக்குமே ஒரு கருத்தில் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த கருத்து என்னவாக இருக்குங்கிறது இவங்களுக்குள்ளே ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இது ஏதாவது வேறொரு விதமாக அது வெடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இதையெல்லாம் தனுஷ் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது எந்த பாயிண்ட்டுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உடன் நடித்தவர்களுடைய வளர்ச்சியை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனநிலை வரணும், இதை மீன் பண்ணுற மாதிரியான ஒரு லைன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த பாயிண்டில் தான் இவங்க எல்லாரும் இணையிறாங்களோ, மற்ற நடிகைகளும் இணையிறாங்களோ, அப்போ கூட நடித்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வளர்ச்சிக்கோ இல்லை மற்ற ஏதோ ஒரு வகையில் தனுஷ் இடைஞ்சல் கொடுத்துருக்கிறாரோ, அந்த பாயிண்ட் தான் நினைக்கிறீங்களா? அதாவது தனுஷ் வந்து கூட நடித்த நடிகைகளுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் ஒரு வேலை செய்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. இப்போ வெறும் தனுஷையே ஒரு ரசிகன் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான். அப்போ படத்தில் கூட நடிக்கிற நடிகைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தா தான் பார்ப்பான். அப்போ நீங்கள் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது தடுக்கவே முடியாது. அப்போது ஒரு நடிகர் எப்படி வந்து அவங்கள அழுத்திட்டு இவர் மட்டுமே வரணும்னு நினைப்பார். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் வரணும்னு தான் நினைப்பார். அப்போ அதை வந்து வெளிப்படையாக ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் திரைமறைவில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எல்லா நடிகைகளுக்கும் எப்படி வந்து பொது வெளியில் வரும்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை தனுஷோடு நடிக்கும் போதும் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ஆறாத காயமாக அவங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திட்டு வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அது போக போக தான் தெரியும். ஒருவேளை இந்த லைக்கோடு அது முடியுமா, அல்லது இவங்க எல்லாமே கூடி பேசி, அல்லது யாராவது தூண்டி தனுஷுக்கு எதிராக இது சரியான சந்தர்ப்பம், விடாதீங்க, எல்லாம் ஒன்று சேருங்க, ஒரு வழி பண்ணிடலான்னு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது அந்த மீட்டு விவகாரம் மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேன், நான் மறைமுகமாக அதை தான் சொல்கிறேன். ஏன்னா தனுஷுக்கும் அவங்களுக்கும் வேற என்ன பிரச்சனை நடந்துட போகுது, அவுட் ஆஃப் சினிமா வேற என்ன நடந்திருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்து இவங்களுடைய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம் இதுதான் பார்க்குறாங்க. இந்த கல்யாண வீடியோவை நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி வெளியிடுவதற்கு இந்த ஆள் உதவலையே, இவரை வந்து காலி பண்ணிடணும்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ போக போக தான் நமக்கு தெரியும். பட் அதனுடைய
முதல் புள்ளி தான் இதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த நெருக்கத்தில் வெளியாகிற இந்த நெருக்கத்தில் இவங்க இப்படி எக்ஸ்போஸ் பண்ணதுன்றது அவங்களோட டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு வகையான பிரச்சனைகளை கொடுக்கும். இது இருமுனை கத்தி மாதிரி தான் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு இல்லை, டாக்குமெண்ட்ரிக்கு பிரச்சனையை கொடுக்காது, அதுக்கு பெரிய பப்ளிசிட்டி தான். இப்போ நாளைக்கு வந்து அது ஒருவேளை வெளியாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பார்வையாளர்கிட்ட அது போய் சேரும். அந்த அளவுக்கு இது பப்ளிசிட்டியை வந்து இவங்க பெருசாக கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போ பல பேர் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணப்பட்டது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த தனுஷை காயப்படுத்திய வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளாக இருக்குது. ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து அப்படி அவங்க எழுத மாட்டாங்க. ஏன்னா இதே சினிமாவில் தொடர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணணும். ஒரு பக்கம் தனுஷ் வந்து இதை விட பலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளைய சினிமாவில் ஒரு விஜயாவோ ஒரு அஜித்தாவோ அவர் வந்து நிற்கும் பொழுது ஒரு இயக்குனராக விக்னேஷ் சிவன் ட்ராவல் பண்ணுறதுலாம் கஷ்டம். அதுவும் ஒரு ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் சினிமாவை நான் தான் ரூல் பண்ணுவேன், நான் சொன்னால் தயாரிப்பாளர் கேட்பாருங்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு தனுஷ் வராருன்னு வைங்க. நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த விக்னேஷ் சிவன் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறதுலே சிக்கல் வரும். ஸோ அதனால் ஒருத்தரை இறங்கி அடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் காரணமாக. இப்போ இந்த விவகாரம் நடக்கும்போது தான் இப்போ கொஞ்சம் திரும்பவும் லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் பேசின ஒரு விஷயம். இப்போ எல்லாரும் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் ஒரு ஸ்டேஜில் பேசின ஒரு விஷயம். இப்போ இந்த பாயிண்ட் கூட சேர்த்து அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு வரிசையாக தொடர்ந்து சொல்கிறது, ஒரு தப்பு பண்ணிட்டா முன்னாடி இருக்க தவறெல்லாம் சேர்த்து சொல்கிறதுன்ற மாதிரி சிவகார்த்திகேயன் பேசினதையும் வச்சு இப்போ பேசுகிறாங்க. இப்போ இதுவும் இன்னும் கூடுதல் வலு சேர்க்குதோ, இந்த நடிகைகளோட ஆதரவு மன்றி இப்போ சிவகார்த்திகேயன் சொன்னது வலு சேர்க்குதோ? இல்லை, எனக்கே பெரிய சந்தேகம் இருக்குது. சிவகார்த்திகேயன், நயன்தாரா, விக்னேஷ் சிவன்லாம் ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அன்றாடம் சந்தித்து பேசுறது, அவங்களுடைய அந்த பொழுதுபோக்கே கிட்டத்தட்ட அவங்க சேருவதாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இதற்கு ஒரு தீர்வு அதை தூண்டி விடுகிற இடத்துல கூட சிவகார்த்திகேயன் இருந்திருப்பாரோன்னு கூட நான் நினைக்கிறேன். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ எனக்கு ஒன்று தோணுது. அப்போது ஏதோ ஒரு வகையில் தனுஷால் காயப்பட்டவர்கள், மோசமான அனுபவங்களை சந்தித்தவர்கள் எல்லோரும் இந்த டைமில் ஒன்று சேர்றாங்களோ, ஒருத்தருக்கு எதிராக எல்லாரும் ஒன்று எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி சேர்றாங்களோ? ஆமாம், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதற்கு தனுஷ் வந்து நல்லவராக இருந்திருக்கணும்ல. அவரும் வந்து பல பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்குது. ஆனால் அண்மை காலமாக அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்காரு. ஆனால் என்னைக்கோ செய்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நிற்கும் இல்லையா? இன்னைக்கு தனுஷை பொறுத்தளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் எதையுமே அவர் கேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை அது ஓடிட்டு இருக்குல்ல, தனுஷ் இதை மண்டையிலேயே ஏற்றிக்கவே. தேனியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி அவர் வந்து சிங்கிள் கருத்து கூட யார்ட்டையுமே பகிர்ந்துக்கல. எல்லாத்தையும் பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு, வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவருடைய தவறுகள்ங்கிறது நேற்று நடந்ததில்லை, இன்னும் முன்னாடி நடந்தது. அது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நிற்கிது. ஓகே. ஸோ இப்போ இதில் தனுஷ் வந்து பெருசாக எந்த ஒரு கேரும் இதில் எடுத்துக்கிறது இல்லை அவரோட. ஏன்னா இதுக்கப்புறம் அவரோட மூவ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ எல்லாருடைய கொஷின் மார்க், எல்லாருக்கிட்டே இருக்கிற கொஷின் மார்க். அதில் ஏதாவது தகவல்கள் இருக்குங்களா? இல்லை, தனுஷ் வந்து இதுக்கு பதிலே சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது தான் தனுஷ் வட்டாரத்தில் நாம் விசாரித்த பதில். இல்லை, இப்போ அதுக்கான லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, நஷ்டஈடு கேட்டிருக்கிறாரு. இப்போ அதனோட அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ இவங்க பயன்படுத்துகிறாங்க, பயன்படுத்தலை, இல்லை இப்போதைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க ட்ரைலரில் அப்படின்ற போது அதற்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதில் கூட எந்த ரீப்ளையும் தனுஷ் கிட்ட இருந்து இருக்காதா? இல்லை, இப்போ ஒரு நோட்டீஸ் அனுப்பின பிறகு அவங்க ட்ரைலர் போடுறதை நிறுத்திட்டாங்க. ட்ரைலரில் அந்த கிளிப்பிங்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நாளைக்கு அது படம் வரும் பொழுது அதில் எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களான்னு அவர் பார்ப்பார். ஒருவேளை இல்லைன்னா இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிரும். இருந்ததுன்னா கட்டாயமாக வந்து இந்த 10 கோடி இல்லை, இன்னொரு 10 கோடி கூட சேர்த்து அவர் வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு. அண்ட் ஸோ பல சினிமா விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, ஒரு 1/2 hour வந்துருக்குமா?